ஒற்றையாட்சி என்று திரும்பவும் வருமாக இருந்தால் அது தீர்வல்ல, நாங்கள் ஏற்க மாட்டோம். ஒற்றையாட்சிக்குள் தீர்வு கிடையாது. இது நான் துணிவாக உங்களுக்கு முன்னாலே சொல்லக்கூடியது. ஏன் உங்களுக்கு முன்னாலே சென்ற மாதம் பாராளுமன்றத்திலே அமைச்சர் ஒருவர் கூட்டமைப்பு ஒற்றையாட்சிக்கு இணங்கிவிட்டது என்று சொன்ன உடனேயே எழுந்து ஒரு 20 நிமிட பேச்சை நான் நிகழ்த்தி இருந்தேன். அதிலே சொல்லி இருந்தேன், நாடு ஒன்றாக இருப்பதற்குத்தான் நாங்கள் இணங்கி இருக்கிறோம், ஆட்சி முறை ஒற்றையாட்சியாக இருப்பதற்கு நாங்கள் இணங்கவில்லை என்று நான் சொல்லியிருந்தேன். அதை திரும்பவும் சொல்லி இருக்கிறோம். அதில் எந்த விதமான ஐயப்பாட்டுக்கும் அவசியம் இல்லை. சொல்லாடல் பற்றி கேள்வி கேட்கப்பட்டது. ஆம், சொற்கள் இன்னொரு இடத்திலேயும் இதை சொல்லியிருக்கிறேன். ஆஸ்திரியா நாட்டிலே சமஷ்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நடப்பது ஒற்றையாட்சி. ஸ்பெயின் நாட்டிலே ஒற்றையாட்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாப்பிலே, ஆனால் நடப்பது சமஷ்டி ஆட்சி. ஆகையினாலே சொல்லினாலே மட்டும் எப்படியான ஆட்சி முறை அமுலிலே இருக்கிறது என்பதை எவரும் தீர்மானித்து விட முடியாது. ஆனால் சொல்லிலேயும் நாங்கள் கவனம் காக்கிறோம். இறுதியிலே பொருள்கோடல், அந்த தம்பி சொன்னார், சட்டமும் எனக்கு தெரியாது, நான் தமிழிலே வியாக்கியானம் படிக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது என்று. தமிழிலே அல்ல, இது சர்வதேச சட்டம். பொருள்கோடலிலே எந்த விதமான தவறும் இழைக்கப்படாமல் இருக்கிற வண்ணமாகத்தான் அந்த யாப்பு இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அது எங்களுக்கு ஒரு தீர்வாக அமையும்.